இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தேவனுடைய அழைப்பிற்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் விரோதமான பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கும் இயேசு கிறிஸ்துவின் தேவ ஞானம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது 22வது வசனங்கள். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த உலகத்தில் பிறந்துட்டோமா, பரலோகத்துக்கு செல்வது என்பது அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல. ஏனென்றால் 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கன் என்று சொல்லப்படுகிறது பிசாசை குறிக்கிறது. அவனுக்குள் கிடக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் சொன்னார் யோவான் 14:30 இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. இயேசுவிடத்திலேயே அவன் வந்து நிற்கிறான் சொன்னான். நாம ஏமாத்துறோம். அந்த பொல்லாங்கன் அவ்வளவு ஈஸியா பரலோகத்துக்கு போக விட்டுற மாட்டான். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அவனை ஜெயிக்க முடியாது. தேவனுடைய ஆவியினால் மாத்திரமே அவனை ஜெயம் பெற முடியும். அப்படின்னா அவனை ஜெயிக்கக்கூடிய தேவ ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட இருப்பான் சொன்னார். அப்படி என்றால் அவனை ஜெயிக்க வேண்டுமானால் அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் வேண்டும். அந்த தந்திரங்களை ஜெயிக்கக்கூடிய ஞானம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்திருந்தார். பரலோகத்துக்கு போகணும்னா நான் ஜெயங்கொண்டது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோன்னு சொன்னாரே. அப்படின்னா உலகத்தை ஜெயிக்கணும், உலகத்தின் அதிபதியை ஜெயிக்கணும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டையும் ஜெயிச்சு தான் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசுவை போல பிசாசின் தந்திரங்களை அறிந்து அந்த தந்திரங்களை முறியடித்து அவனை ஜெயித்தால் மட்டுமே மேல நுழைய முடியும்.
அப்படி அவனை ஜெயம் பெறக்கூடிய ஞானம் நம்ம எல்லாருக்குமே வேண்டும். அந்த ஞானமே பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்கும். It's very important to know how Jesus acquired the wisdom from the Father. அதே மாதிரி நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டாதான் அங்க போக முடியும். இயேசு கிறிஸ்து ஜபத்தில் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார். நல்ல கவனிங்க. He was taught by the Lord in his prayer. It's very important. How far you are waiting upon the Lord, that much the Lord will teach you how to walk with God. நல்லா கவனிக்க வேண்டும். நீ எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற, அவருடைய ஞானத்தை பெற முடியும். இயேசு கிறிஸ்து எந்த நேரம் பார்த்தாலும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். மார்க் 1:35 அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஒரு வனாந்தரமான இடத்துல போய் ஜெபம் பண்ணுகிறார். மத்தேயு 14வது அதிகாரம் 23வது வசனத்தில் சாயந்தர நேரத்தில் ஒரு மலையில போய் ஜெபம் பண்ணுகிறார். லூக்கா 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் வனாந்தரமான ஒரு இடத்துல தனிமையாக போய் ஜெபம் பண்ணுகிறார். லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் மலை மேல ஏறி போய் ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணுகிறார். லூக்கா 9வது அதிகாரம் 18வது வசனத்தில் சீஷர்களோடு கூட போய் தனியாக ஜெபம் பண்ணுகிறார். லூக்கா 9வது அதிகாரம் 28வது வசனத்தில் பேதுரு யாக்கோபு யோவானோடு கூட போய் ஜெபம் பண்ணுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36வது வசனத்தில், லூக்கா 22வது அதிகாரம் 40 முதல் 44வது வசனத்திலையும் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறார். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தில் சிலுவையில் மரிக்கிறதற்கு முன்னால கூட ஜெபம் பண்ணுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். லூக்கா 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனேயே ஜெபம் பண்ணுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுகிறார். எத்தனை வசனங்கள்ல அவருடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 18வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தீங்கன்னா அவர் அடிக்கடி அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறதுனால யூதாசும் அந்த இடத்தை அறிந்து வைத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டாம். வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறார், எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அந்த ஜெபம் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஜெபம் அவரை தேவனுக்கு பிரியமானவனாக மாற்றிவிட்டது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எப்படி எல்லாம் ஜபத்தில் கற்றுக்கொண்டார். How
Jesus was taught by the Father in his prayer. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனத்தில் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாலை ஜெபத்தில் எப்படி தேவன் அவரோடு கூட பேசினார், எப்படி அவருக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தார் எழுதப்பட்டிருக்கிறது. எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக் கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த அதிகாலை ஜெபத்தில் சொல்லி கொடுக்கிறாரு. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இந்த காலையில சொல்லிக் கொடுப்பாரு. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்படின்னா இந்த வசனத்தில் இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். என்ன பேசணும், எப்படி பேசணும், அதை சொல்லிக் கொடுக்கிறாரா. அவருடைய அழைப்பிற்கும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கும் விரோதமாக பிசாசு பல தந்திரங்களை செய்தான். அத்தனை அவருடைய ஞானத்தினால தான் ஜெயித்தாரு. ஏன் ஞானத்தினால ஜெயித்தார் தெரியுமா? அவர் இந்த பூமியில இருக்கும்போது அவனை அழிக்கக்கூடிய நாள் கிடையாது. அதனாலதான் ஒரு பிசாசு அவர் விரட்டும் பொழுது, ஆண்டவரே காலம் வரும் முன்னே என்னை வேதனைப்படுத்த வந்தீரோ, ஏன் கேட்கிறான்? இங்க இருக்கும்போது ஊதுனார்னா காணாம போயிடுவான். ஆனா அது பிதாவுடைய சித்தம் இல்லை. இப்ப அவர் ஜெயம் பெறணும். அவன் அழிக்கிறது அவருடைய சித்தம் அல்ல, அவனை ஜெயிக்கிறது தான் பிதாவினுடைய சித்தம். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நான் ஜெயம் பெற்று என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட வீட்டிருக்கிறேன். கடைசி நாட்கள்ல அவனை எப்படி அழிப்பார் தெரியுமா? அவ்வளவுதான். ஒரு சுவாசத்தில் அழிச்சிருவாரு.
ஏன் இப்ப அதை செய்யல? அவர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு மாதிரியாக வைத்து சென்றிருக்கிறார். நாம ஜெயம் பெற வேண்டும். ஏன்னா அவனுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் இந்த உலகத்துக்கு அதிபதியாக தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் இயேசுவிட்டே வந்தான், அவன் காரியம் ஜெயம் பெற முடியல. அதனாலதான் சொல்ற, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நான் ஏன்டா அவனால எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். போகட்டும். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லன்னு சொல்லாரே. இளைப்படைந்தவன்னா யாரு? எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 3வது வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நல்ல கவனிங்க. நெறிந்த நாணலை முறியாமல் அர்த்தம் தெரியுமா? நாணல் என்று சொல்லப்படுகிறது ஒரு கொடி படர்ந்து வருகிறது. ஒரு கொடி படர்ந்து வரும் பொழுது அங்க தண்ணி இல்லைன்னா காஞ்சி போயிருக்கும். அந்த அந்த கொடி காஞ்சி போயிருக்கிற அந்த கொடிய அப்படி கையை வச்சு நீ லேசா பிடிச்சி இழுத்துட்டீங்கன்னா கூட புது புது புதுன்னு உதிர்ந்துரும். பார்த்திருக்கீங்களா? அதனாலதான் நெறிந்த நாணலை முறிக்காம வேதம் சொல்லுகிறது. மங்கி எறிகிற திரி கொஞ்ச நேரத்தில் அணைய போகுது. மங்கி எறி திரின்னு என்னது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அணைய போகுது. அதை அணைய விட்டுறக்கூடாது. அதனாலதான் நெறிந்த நாளை முறியாமலும் மங்கி எறிய திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்தும். எது நியாயம்? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? எது தேவனுக்கு பிரியம்? எது தேவனுக்கு பிரியம் அப்படின்னா அவர் செய்கிறது எல்லாமே ஒரு காரியம் கூட அவராகவே செய்ய மாட்டார். எதுவாக இருந்தாலும் பிதா அவருக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். நல்ல, நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. அவருடைய தீர்ப்பு அதே தானே அங்கே பார்த்தோம். நியாயமாய் தீர்ப்பு செய்வார். நியாயமாய் தீர்ப்பு. அந்த தீர்ப்பு அவர் சுயமா சொல்ல மாட்டாரு. நல்ல கவனிங்க. எனக்கு சித்தமானதை தேடாமல் என்னை அனுப்பினவருக்கு சித்தமானதை தேடுகிறபடியா என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறதுன்னு சொன்னாரு. அது எப்படி? நெறிந்த நாணல் மங்கி எறிகிற திரினா என்னது? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டால்
இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே. இது நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து சொல்றான். Still that particular commandment of God is still alive. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவ சாகதான் செய்யணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்லெறிஞ்சு கொன்றுவான். நெறிந்த நானல்லையா, மங்கி எறிகிற திரி ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அணைய போகுதே. அது இந்த நெறிந்த நாளால் முறிக்கப்பட்டுறக்கூடாது. அந்த திரி அணைஞ்சிடக்கூடாது. நல்ல கவனிங்க, நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரம் இவருடைய உத்தரவு கேட்காமலே அவளை கொன்ற முடியும். சட்டம் இருக்கு. எங்கள் நியாய பிரமாணத்தின்படி சொல்லிதான் அவனுங்க பிலாத்துட்டு இவர் மீது குற்றம் சாட்டுறானுங்க. நல்லா கவனிக்க வேண்டும். இப்போ அது ஒரு நெறிந்த நாணல் மங்கி எனக்கு கொஞ்சம் அணைய போற தீய அணைய விட்டுற மாட்டாரு. அது பிதாவினுடைய சித்தம் இல்லை. வாசிங்க. நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர் என்ன எழுதினார்னு அதுல வேதத்தில் கொடுக்காம போயிட்டாங்க. ஒருவேளை அந்த பயிலுவ பேரையும் அவன் செஞ்ச பாவத்தையும் எழுதினாரோ என்னமோ தெரியல. ஏன்னா துண்டக்கானும் துணியக்கானும் ஓடியே போயிட்டான். எல்லாம் கவனிங்க, ஒரு பையன் அங்க இல்ல. வாசிப்போம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இடத்தை காலி பண்ணிட்டான். வாசிப்போம். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். What does it mean? அது முறிக்கப்படவும் இல்லை, அது அணைக்கப்படவும் இல்லை. ஐயா, இப்ப அணைய போற அந்த விளக்கை எரிய வைக்கணும். இப்ப அவன் முறிக்கப்படவும் இல்லை, அணைக்கப்படவும் இல்லை, ஆனா மங்கி எரியுது. அது மங்கி எரியுது. அந்த விளக்கு, அந்த லைட், அதுல லைட் பத்த வைக்கணும். அதுக்குத்தான் ஞானம். இப்ப அந்த ஞானத்துல அவளை காப்பாத்திட்டாரு. அந்த ஞானத்தில் அவளை காப்பாத்திட்டாரு. அந்த நாணல் முறிக்கப்படவும் இல்லை, அணைக்கப்படவும் இல்லை. ஆனா இப்ப அது விளக்கு கொளுத்தினாதான் பிதாவினுடைய சித்தம் நிறைவேறும். வாசிப்போம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஒருவனாக உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையாமா? வாசிப்போம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நானும் உன்னை தீர்க்கல. நியாயப்பிரமாணத்தின்படி அவனுக்கு தீர்க்க முடியும். மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு அத்தனை பேரும் காணாம போயிட்டான். தேவனுடைய நியமத்தின்படி இவரும் நியாயம் தீர்க்க முடியும்.
அந்த நியாயம் தீர்க்கிற அதிகாரம் எல்லாம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறாரு, நானும் நியாயம் தீர்க்கவில்லை, நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாதே. அதுதான் அந்த அணைஞ்சு போகிற விளக்க பத்த வைக்கிறது. அதுதான் அணைஞ்சு போகிற அந்த விளக்க பத்த. இப்போ அது பத்தி எரிகிறது. அதை சொல்லுகிறாரு. அடுத்த வசனம், மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இப்ப அது ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. தரிசனம் இயேசுவை அழைச்ச அழைப்பு, அவர் உலகத்துக்கு வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்க தான் அவர் வந்தாரு. மத்தேயு 1:21 அப்படிதான் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. ஆனா இன்னைக்கு அந்த பிதாவினுடைய சித்தம் அங்க நிறைவேறிச்சு. அவர் ரட்சிக்கப்பட்டவளா தான் திரும்பி போக முடியும். மரணத்திலிருந்து தப்பிக்கப்பட்டவா, கொலையில இருந்து தப்பிக்கப்பட்டவா. வாசிப்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 11வது வசனம். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. நல்லா கவனிங்க. அதைதான் செய்தாரு. அதைதான் செய்தார். வசனத்தின்படி வாழுகிறது, நியாயம் தீர்க்கிறது, விடுவிக்கிறது தேவ ஞானம். எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறியோ சொல்லிக் கொடுப்பாரு. இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லும் நான் அறியும்படி கர்த்தராகிய தேவனானவர் எனக்கு கல்விமானின் நாவை கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். நல்ல கவனிங்க. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறாரு. பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. அந்த பிதாவுக்கு பிரியமானபடி நடக்க கூடிய ஞானத்தை தேவனாகிய கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஞானம் இருந்தாதான் எது பிதாவுக்கு பிடிக்கும், எது பிதாவுக்கு பிடிக்காது தெரியும். சங்கீதக்காரன் சொன்னா, சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவரை பார்த்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்தட்டும். நான் தவறிடக்கூடாது, நான் பரலோகத்தை இழந்துடக்கூடாது. நீ எந்த அளவுக்கு உன் இருதயத்துக்குள்ள பரலோக தாகம் இருக்குன்னு பாப்பாரு. நல்ல கவனிங்க. How far you are interested to inherit the kingdom of God in your life, that much the Lord will teach you. நல்லா கவனிக்க வேண்டும். உன் எண்ணம் எல்லாம் பரலோகம்,
உன் சிந்தை எல்லாம் பரலோகம். தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரா. உம்முடைய நல்ல ஆவியனை செம்மையான பாதையில நடத்திட்டாண்டவரே. நீ ஜெபிக்க 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 பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய பாதையில நடத்துவாரு. நம்ம ஏன் தவறிடுறோம்? நம்ம ஏன் விழுந்துடுறோம்? நம்ம ஜெபிக்கிறது இல்லை. நம்முடைய ரட்சிப்பை நம்பி நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ரட்சிப்பை நம்பி நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பரலோக ஞானம் இல்லாத ஒரு ரட்சிப்பு உன்னை பரலோகத்தை சுதந்திரிக்க வைக்காது. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா எல்லாரும் பரலோக ஞானம் உள்ளவர்களாங்கிறது தெரியாது. நல்லா கவனித்துக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 8வது வசனம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும். இந்த ஜெபம் தாவீதுக்கு இல்லாததுனாலதான் ஏன் விழுந்து போனா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தரோம். நல்லது. உங்களுடைய நல்ல ஆவியனை செம்மையான பாதையில நடத்திடும் என்னைக்கு சொன்னா விழுந்து போனதுக்கு அப்புறம். ஏன்னைக்கு அநேகர் விழுந்து போகிறாங்க, ஏன் காணாம போகிறாங்க? We trust our salvation. We never trust the Lord. நம்ம ரட்சிப்பு நம்பிக்கிறோம், அவரை நம்புறதில்லை. ரட்சிக்கப்பட்ட நான் எப்படியும் பரலோகத்துக்கு போயிடுவேன். கொஞ்சம் பேர் தான் போவாங்கன்னு இயேசு சொன்னார். நிறைய பேர் போவாங்கன்னு சொல்லலை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்குன்னு அர்த்தம் தெரியுமா? நீ வலது இடது புறம் திரும்ப முடியாதுன்னு அர்த்தம். சட்ட திட்டங்களுக்கு வழியே தான் நீ நடக்க முடியும். அவருடைய வசனத்தின் பாதையில தான் நீ நடக்க முடியும். யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்ட திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. வலது இடதுபுறம் விலகிறாத. அதுதானே நம்மளால முடியல. அதுதானே ஐயா நம்மளால முடியல. அது சாதாரண உபதேசமா? அது கடினம்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 60வது வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். யார் இதை கேட்பா? எது கடினமான உபதேசமா? அப்பம் வைக்கிறது,
அதே கடினமானா வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாதங்கிறாரு. எவ்வளவு பெரிய கடினம்! நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரே, அவரிடம் கற்றுக்கொள். அதிகாலையினுடைய கிருபையை கேட்க போனோம். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு சொல்லித்தார. அவர் சொல்லி கொடுக்கிறதுக்கு பேர் தான் கிருபை. நீ எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்கிறாரு, அதுக்கு பேர் தான் கிருபை. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஆபீஸ்ல ஒரு பொய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு அது தப்பாவே தெரியல. வழக்கமோல தேவ சமூகத்தில் போய் முழங்கால் போட்டிருக்கேன். சாயந்தரம் 6 மணிக்கு அவர் பேசுறாரு, உன் அதிகாரிட்ட பொய் சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறிய, நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா உன் ஜெபம் கேட்கப்படாது. எழுந்துரு, ஜெபிக்காது, எழுந்துரு. நாளைக்கு அந்த அதிகாரிட்ட போய் நான் பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு வா. மன்னிப்புக்கெல்லாம் சொல்லல, நான் பொய் சொன்னேன்னு சொல்லது எவ்வளவு அவமானம் தெரியுமா? அதை சொல்லி கொடுக்கலைன்னா பொய் ஒரு பாவம்னு எனக்கு தெரியாது. அந்த பொய் ஜபத்தையே கேட்காதுன்னு சொன்னா நீ பரலோகத்துக்குள்ள எங்கிருந்து போவ? நல்லா கவனிக்க வேண்டும். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அதுதான் இயேசு சொன்னாரே. ஆராய்ந்து பார்க்கணும், வேதத்தை அலச வேண்டும். எங்க என்ன கிடக்கு? அப்படி நீ ஆராயும் பொழுதுதான் எது அவருக்கு பிரியமா இருக்கு, எது அவருக்கு பிரியம் இல்லைங்கிறது அதுல எழுதப்பட்டிருக்கு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். நல்ல கவனிங்க, அவரை மகிழ்விக்கிறது, அவரை சந்தோஷப்படுத்துகிறது ஞானம்னு சொல்றாரு. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தா என் இருதயம் எனக்குள்ள மகிழும். உன் உதடு செம்மையானவைகளை பேசினா என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். அப்படின்னா உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை அவரை பிரியப்படுத்தினா உனக்குள்ள இருந்து ஞானம் வெளியே வரணும். அப்படி நீ ஜெபிக்கணும், ஞானத்தை கேட்டு ஜெபிக்கணும். ஏன்னா அவர் தான் சொன்னாரு. யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், கேட்டா கொடுப்பார். கேளுங்க, நம்ம எத்தனையோ காரியங்கள்ல ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். நான் ஞானவான் சொல்லி ஒருத்தன் கூட சொல்ல முடியாது. பல காரியங்கள் we need the wisdom of God. பிசாசினுடைய தந்திரங்கள் அறிந்து கொள்ளணுமா, அதுக்கு ஞானம் வேணும். அந்த தந்திரத்தை முறியடிக்கணுமா,
அதுக்கு ஞானம் வேணும். அப்ப நம்ம ஜெபிக்கணும். ஐயா, ஜெபத்தின் மூலம் நீ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறது எப்படி? பிசாசின் தந்திரங்கள் எனக்கு தெரியாத ஆண்டவரே, அவன் என்ன எங்க கண்ணி வச்சிருக்கிறான், எங்க வலை போட்டிருக்கான் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த ஞானத்தை தாங்க. ஆஸ்க் ஆஸ்க். உன் மேல அப்படி ஒரு அபிஷேகம் இறங்கும், அந்த ஞானத்தை கொடுப்பாரு. நல்லா கவனிங்க. நீதிமொழிகள் 23:16 உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும் என்று சொல்லும்போது, உன் வார்த்தையில் உன்னை மடக்கிறதுக்கு பிசாசு திட்டம் போடுவான். உன் வார்த்தையில் உன்னை விழ வைக்கிறதுக்கு முயற்சி செய்வான். உன் வார்த்தையில குற்றம் கண்டுபிடிக்க நிற்பான். இது பிசாசின் தந்திரங்கிறத அறிந்து கொள்ளுறதுக்கு தான் ஞானம். இயேசுவுக்கு அந்த ஞானம் இருந்துச்சான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். நல்ல கவனம். பேச்சில குற்றம் கண்டுபிடிக்க இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம பேச்சில தானே எல்லாத்தையும் இழந்து போய் விடுகிறோம். நல்ல கவனிங்க. அவருடைய பேச்சில குற்றத்தை கண்டுபிடிக்க தந்திரசாலிகளை அனுப்புகிறாரு. வாசிப்போம். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க. முதல்ல அவரை புகழ்ந்து பேசுறான். நான் சொன்னேன் பிசாசு தந்திரம் உள்ளன்னு சொல்லியிருக்கிறேன். தந்திரமாக தான் உன்னை மடக்குவான். It's a cunningness that is not wise. It's a cunningness of Satan. அப்படி பேசுறாங்க அவர்கிட்ட வந்து. வாசிப்போம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, அவர்களுடைய தந்திரத்தை, அதான் ஞானம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் உன்கிட்ட வந்து வெட்டியா பேசுறான் கண்டுபிடிக்கணும். தேவையே இல்லாம வந்து உன்னை புகழ்றானா, அங்க ஒரு டேஞ்சர் இருக்கு, கண்டுபிடிக்கணும். ஆண்டவருடைய ஞானத்தை கேட்கணும். அவன் உன்ட பேச்சு கொடுக்கும்போது ஏன் இந்த பேச்சில் விழுந்து எல்லாத்தையும் இழக்கிற? ஞானம் இல்லை. சாத்தானுடைய பெரிய தந்திரமே வார்த்தை தான். பேச்சில் தான் விழ வச்சிடுவான். அப்படியே குளிர்றது மாதிரி தான் பேசுவான். நீ நம்புறது மாதிரி பேசுவான். எவள்கிட்ட வந்து என்ன சொன்னா, கடாபுலர்னா பேசுனா, நீ சாக மாட்டமா, நீ சாகல மாட்ட, இதை புசிக்கிற நாள்ல உன் கண்ணு திறந்துடும், பரலோக தேவனுக்கு சமமா நீ மாறிடுவ. ஆங்கிலத்தில் ஃபிளாட்டரிங்னு சொல்றது. அப்படி குளிப்பாட்டிடுவான். ஆண்டவரத்தில் வந்து போடுறான். அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து. என்னை ஏன் சோதிக்கிறீங்க? வாசிப்போம். நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள்,
இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். நல்லா கவனிங்க, அவன் பேச்சில் அவங்க குற்றம் கண்டுபிடிக்க முடியல. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நீதிமொழிகள் 23:16 உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினார், என் ஒள்ளிந்திரியங்கள் மகிழும். அப்போ என் ஆண்டவர் கொடுத்த பதில பிதாமா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. இவர் என் நேசகுமாரன், இவர் எனக்கு பிரியமானவர். அவரை பிரியப்படுத்துறது ஞானம்தான். பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கிற ஞானம் இயேசுவுக்கு உண்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் ஜெபத்தில் இருக்கிறாரு. இந்த 40 நாள் இருந்த ஜெபத்துல பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொண்டார். 40 நாள் உபவாசிக்கிறியா? வெளியே வரும்போது ஞானத்தோட வா. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த 40 நாள் நடந்தது என்ன? அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினால பிழைப்பான். வசனத்தை சொல்லி தட்டிட்டு போயிட்டாரு. வாசிப்போம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இது அவருக்குள்ள பெருமையை கொடுக்கிறதுக்கு. வாசிப்போம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, உலகத்தை காட்டிட்டான், அதனுடைய மகிமையை காட்டுறான். என்ன சொல்றான்? நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பாலே போ சாத்தானே. ஜெயிச்சிட்டாரு. வாசிப்போம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அவரை விட்டு விலகி போனான். பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கிற ஞானம் மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை மூணையும் கொண்டு வந்து போடுறான். வசனத்தை வச்சே ஜெயிக்கிறாரு. கொலோசையரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் மேறினதாயும் இருப்பதாக. உனக்குள்ள அந்த வசனம் ஊறிக்கிட்டே இருக்கணும். அது சரியான அர்த்தம் இல்ல. உனக்குள்ள அந்த வசனம் ஊறிக்கிட்டே இருக்கணும். அவன் என்ன பேசுறானோ அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வசனம் உன் இடத்துல ரெடியா இருக்கணும்.
நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை தெரிஞ்சு வச்சிருக்க, ஒரு பயம் உனக்கு சூனியம் செய்ய முடியாது. நான் தேவ சமூகத்தில் இருந்து சொல்றேன். The word of God has got power to destroy the power of Satan. எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் தெரிஞ்சு வச்சிருக்கோ, நீ ஞானத்தில் தேர்வ. நல்ல கவனிங்க. இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கும் ஞானம். We never knew the important wisdom of God is hidden in the fear of God. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுக்கிற ஞானம் சொல்றது எல்லா ஞானத்திலும் சிறந்தது. பிசாசினுடைய பயங்கரமான திட்டங்களை முறியடிக்கக்கூடிய ஞானம் அது. பாதாளத்துக்கு நம்மளை தப்புவிக்கக்கூடிய ஞானம் அது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்றது சாதாரணமான ஒரு ஞானம் இல்லை. ரட்சிப்புல நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பொக்கிஷம். இஸ் எ ட்ரெஷர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலத்தின் உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அப்போ அந்த ரட்சிப்புல உள்ள முக்கிய பகுதியே கர்த்தருக்கு பயப்படுதல். அதுக்கு பேரு ரட்சிப்பின் ஞானம், பூரண ரட்சிப்பின் ஞானம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலத்தின் உறுதி. வேதத்தில் உள்ள பல பரிசுத்தவான்கள் இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுக்கிற ஞானம் இல்லாதனால விழுந்து போனாங்க, தரிசனத்தை இழந்து போனாங்க, செத்தும் போனாங்க. நல்ல கவனிங்க. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலத்தின் உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பிசாசு யார்கிட்ட வருவான்னா தேவ பிள்ளைகளிடத்தில் தான் வருவான். நல்லா கவனிக்க வேண்டாம், நல்லா தெரிந்து கொள்ளுங்க. பிசாசு எப்படி வருவானா, 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நல்ல கவனிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திர. பி ஷார்ப். இல்லைன்னா காணாம போய் ஆக்கிடுவான். அவன் பெரிய தந்திரசாலி. தேவனுடைய இருதயத்துக்கு ஏத்தவனே காணாமாக்கிட்டான். தேவனுடைய தரிசனத்தை பெற்று பலத்த அபிஷேகத்தை பெற்றவனே ஒன்னில்லமாக்கிட்டான். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. பாவம் செய்ய முடியாதுங்க.
கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பொய் விளையாட்டுக்கு கூட சொல்ல முடியாது. யாருக்குமே தீமை செஞ்சிட முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். வேதம் சொல்லுகிறது அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அருளும் ஆவியுமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிற அந்த ஞானம் இருந்ததான். வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் உகந்த வாசனை. அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன் பக்கத்துல பிசாசு வர முடியாது, உன்னை விழ வைக்க முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தின் பிற்பகுதியில், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாரு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 111வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி உண்டு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுங்கிறது அவருடைய கற்பனையின்படி நடக்கிறது. நல்ல கவனிங்க. எந்த அளவுக்கு நீ கட்டளைக்கு கீழ்ப்படுகிறியோ உனக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுக்கிற அந்த ஞானம் இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 5 வரை. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. கட்டளைகளை உனக்குள்ள வச்சுக்கிட்டு கூப்பிடுங்கிறாரு. அந்த கட்டளைகள் உனக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஞானம், அது எப்படிப்பட்ட ஞானமா? வாசிப்போம். அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தருக்கு பயப்படுதல், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். எவ்வளவு வேதத்தை தியானிக்கிற, அதுல தேடுறியா? ஞானத்தை தேடுறியா? அங்கெல்லாம் அந்த புதையல் இருக்கு. நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு தேவனுடைய கட்டளைகள்ல தாகமா இருக்கிற. சங்கீதக்காரன், என் வாயான்னு திறந்து காத்திருக்கேன்பா உன்னுடைய கட்டளைக்கு. அந்த ஆர்வம் உனக்கு இருக்குதா? ஞானம் வந்துடும். நல்லா கவனிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என்னுடைய வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நல்ல கவனிங்க. ஒருவன் என் அன்பாயிருந்தா என் வசனத்தை கைக்கொள்ளுவான், என் வசனத்தை கைக்கொள்ளுவான். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசமாயிருப்போம். அதைத்தான் இயேசு செய்தார். நான் எப்போதும் அவருக்கு பிரியமானதை செய்கிற அப்படின்னா அவர் என்னை தனியாக இருக்க விடுகிறது இல்லை. அவர் என்ன சொல்றாரோ
அதுக்கு அப்படியே கீழ்ப்படிவார். போகட்டும். What is the wisdom of God hidden in the fear of God? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அடங்கி இருக்கிற தேவ ஞானம் என்ன? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க முக்கியமான பகுதி அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி? How can I commit sin against God? அதான் கர்த்தருக்கு பயப்படுறது. அது ஞானம். அந்த ஞானம் இந்த பாதாளத்தில் இருந்து அவனை எப்படி தப்புவிக்க வச்சது தெரியுமா? 11வது வசனம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஓடுனா பார்த்தீங்களா ஞானம். அங்க நின்ன காலி பண்ணிடுவா. இவன் சிறுவன் காலி பண்ணிடுவா. அந்த ஞானம் மரண ஆக்கினையில் இருந்து இவனை தப்புவிக்க வைத்தது. பிசாசுனுடைய பெரிய திட்டம் தோல்வி அடைந்தது. அதான் விஸ்டம். அதுதான் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம். தாவீது ஏன் விழுந்தான்? 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தை 2வது வசனத்தில் இருந்து வாசித்தோம்னா, ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணுகிறத பார்த்த உடனே போய் விழுந்தான்னா ஞானம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. அந்த பாவத்தை மறைக்க ஒரு கொலையை செஞ்சான், ஒரு விபச்சாரத்தையும் செஞ்சு ஒரு கொலையையும் செஞ்சு ஒன்றும் செய்யாத மாதிரி, ஒரு பாவமும் அறியாத மாதிரி ஏன் நடந்தான்? ஞானம் இல்லை. ஞானம் மட்டும் போயிடுச்சுன்னா நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் தெரியவே தெரியாது. அதுக்கு தான் பரலோக ஞானம், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுக்குற ஞானம். சங்கீதக்காரன் விழுந்ததுக்கு அப்புறம் சாட்டை அடி கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? சாட்டை அடி. சாதாரண உங்க வீட்டு எங்க வீட்டு அடி இல்லை. இந்த சாட்டு அடியில புத்தி தெளிஞ்சிருச்சு. அந்த புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சொன்னா, சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 67வது வசனம் 71வது வசனம், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். உபத்திரவப்படுகிறதற்கு முன், அந்த உபத்திரவம் தான் சாட்டை அடி. வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அந்த பாதையில போகல நான் கற்றுக்கிட மாட்டேன். இப்ப அந்த பாதையில போனதுனாலதான் சங்கீதமே வெளியே வந்துச்சு. இப்ப மாறிட்டான். வாங்கின அடியில அவன் கண் திறக்கப்பட்டது, புத்தி தெளிவுக்குள்ள வந்தது. அவன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா?
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். உயிரோடு இருந்த நாள் கடைசி வரைக்கும் அவருக்கு பிரியமானபடி நடந்தானா? எப்படி அவனால் நடக்க முடிந்தது? சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 97 100 வரை, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. சத்துருக்களிலும் ஞானம் உள்ள உம்முடைய கட்டளைகளை கொண்டு அது என்றைக்கு என்னோடு கூட இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அந்த அறிவு எல்லாம் அந்த வசனத்திலிருந்து தான் வந்துச்சு. எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நீ வேதம் வாசிக்கிற, எவ்வளவுத்துக்கு எவ்வளவு அந்த வேதத்தின்படி நீ நடக்கிற, நீ கேட்காமலே அந்த ஞானம் வரும். நீ கேட்காமலே அந்த ஞானம் வரும். அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். இயேசு சொன்னார் யோவான் 8:46 என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். நல்லா கவனிங்க. இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன்னை பரிசுத்தவானாக்கிறான். சிம்சோன் தேவ தரிசனத்தின்படி பிறந்தவன். சிம்சோன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன். அவனை போல பலமான அபிஷேகம் பெற்ற உலகத்திலே கிடையாது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவன்கிட்ட இல்லை. நீ எவ்வளவுதான் அபிஷேகத்தை பெற்ற ஞானம் இல்லைன்னா ஒண்ணுக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். ஏன் போனா? சடார்னு போயிட்டானா? சடார்னு போகல. எப்பொழுதுமே பிசாசின் தந்திரமே சின்ன காரியத்தில் விலக வைப்பான். நல்ல கவனிங்க. எடுத்த எடுப்புல கொண்டு போய் அவனை விபச்சாரத்தில் விழ வச்சிட மாட்டான். பலத்த அபிஷேகத்தை பெற்றவன். சின்ன காரியத்தில் விழ வைப்பான். அது பாவமாய் தெரியாது. அந்த பாவத்தை மறைச்சிருவாங்க. அந்த பாவத்தை மறைச்சோன்னா அந்த பாவம் உள்ள இருக்கும். எப்பொழுதுமே நல்லா கவனிக்கணும். எதுக்கு சுத்திகரிப்பு? நீ கிளீனா இருக்கிறதுக்கு சுத்திகரிப்பு. You should not be defiled. நீ கரப்பட்டுட்டியா, அத கழுவலையா, 2 நாள் ஆனதுக்கு அவன் செஞ்ச பாவமே மறந்துடும். அந்த கரை உள்ளதான் இருக்கும். அதுக்கப்புறம் உன்னை பெரிய பெரிய பாவத்தில் கொண்டு போவான். நீ செஞ்ச பாவமா தெரியாது. அப்ப சிம்சோன் வாழ்க்கையில் நடந்த முதல் அட்டெம்ப்ட், சாத்தானின் முதல் அட்டெம்ப்ட் என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனம். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். வழி விலகிட்டான். ட்ராக் மாறிடுச்சு. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார் யோசுவாவை பார்த்து, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வலது இடதுபுறம் விலகிறத.
ஏன் வலது இடது புறம்? நீ விலகிட்டேனா ட்ராப்ல விழுந்துருவ. விலகிட்டான். விலகுன உடனே கண்ணியில மாட்டிட்டான். வாசிப்போம். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே, இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. என்னது? பார்க்க அழகா இருந்ததுன்னா நீ காளி. பார்க்க அழகா இருந்ததுன்னா நீ காளின்னு அர்த்தம். எப்படி அட்ராக்ட் பண்றான்? அவனுக்கு தேன் அவ்வளோ பிடிக்கும். சிம்சனுக்கு தேன் அதிகமாக பிடிக்கும். அதை செத்து போன சிங்கத்தின் உடல்ல பிசாசு வச்சிருக்கான். அதை எடுத்து சாப்பிட்டுட்டு தாய்க்கும் கொடுக்குறான். ஆனா சிங்கத்திலிருந்து எடுத்ததுங்கிறத சொல்லல. அந்த பாவத்தை மறைச்சிட்டான். ட்ராப்ல விழுந்துட்டான். He was fallen in the trap of Satan. அதுக்கப்புறம் அவனை உழவிக்கிறது கஷ்டமே கிடையாது. Once when you fallen down, it's easy for Satan to trap you again and again. நல்ல கவனிங்க. ஒருக்கா விழுந்துட்டினா மறுபடியும் மறுபடியும் உன்னை உழ வைக்கிறது அவனுக்கு கஷ்டமே கிடையாது. அதுக்கப்புறம் நீ செய்கிற பாவமா தெரியாது. இதுல விழுந்ததுக்கு அப்புறம் தான் வெகு சாதாரண ஒரு விபச்சாரிட்ட போய் உழ வைக்கிறான். நியாயாதிபதிகள் 16:1 வேசியிடத்தில் போகிறான். அவளோடு பிசாசு நிற்பாட்டில் இன்னொரு வேசியிட்ட கொண்டு போகிறான். நியாயாதிபதிகள் 16:4. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமா இருந்தான். இன்னொருத்தியோட போகிறான். நல்லா கவனிக்க வேண்டும். அடுத்தது அவ்வளவு ஒரு விபச்சாரி. 15வது வசனம். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால். இது 2வது பார்ட்டி, 1வது பார்ட்டி இல்ல, 2வது பார்ட்டி. நச்சரிச்சு தள்ளிட்டா. பிசாசுனுடைய ட்ராப். வாசிப்போம். சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு, சாகத்தக்கதாக ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலைமேல் படவில்லை. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். நல்ல கவனிங்க. டோட்டல் ஞானம் போயிருச்சு. என்னைக்கு உனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் உன்னை விட்டு போயிருச்சோ ஞானம் போயிடும். தேடுனா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவருடைய மடியில படுத்து கிடந்தவன், கர்த்தருடைய அரவணைப்புல வளர்ந்தவன், கர்த்தரால போதிக்கப்பட்டு அவருடைய ஆவியினால ஏவப்பட்டு வந்தவன், தேவனுடைய பலத்த வல்லமையை பெற்று ஒரு கழுத தாடையை வச்சு 1000 பேரை கொன்னவன், ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுற மாதிரி கிழிச்சு போட்டவன். இவன் எங்க கிடக்கான் தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. எங்க? மடியில. அது அவ மடி இல்லைங்க, அவ மடி நினைச்சிடாதீங்க. அது பிசாசின் மடி.
என் ஆண்டவருடைய மடியில இருந்து போயிட்டான், ஞானம் போயிட்டு இப்போ பிசாசன் மடியில படுத்துருக்கான். என்ன நடக்குன்னே தெரியாது, சொரணையே இருக்காது, முழு முடியையும் காலி பண்ணிட்டா. 20வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். நல்லா கவனிங்க, பலன் இருக்கு நினைச்சிட்டு இருக்கான். கர்த்தர் விலகினது தெரியாதுங்க, அவர் விலகினது கண்டுபிடிக்க முடியாது. அது கர்த்தருக்கு பயப்பட பயம் இருந்தால் தான் கொஞ்சம் ஒரு விலகினாலும் கண்டுபிடிக்க முடியும். வாசிப்போம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி, எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும், துடிக்க துடிக்க பிடுங்கிருப்பான். 2 கண்ணையும் பிடுங்கிட்டானுங்க, கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரித்து கொண்டிருக்க வைத்தார்கள். மாவரிக்க கடைசியில செத்தும் போயிருவான். கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஞானங்கிறது முன்னால பிக்சர் மாதிரி எது தப்பு எது தப்பு இல்லைன்னு கொண்டு வந்துடும். ஏன் அனனியா சபரால் செத்தாங்க? ஐயா, சபையில் உள்ள சட்ட திட்டங்கள் பழைய ஏற்பாட்டில் பயங்கரமாக இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் அதை விட பயங்கரமாக இருந்தது. நம்ம பழைய ஏற்பாட்டுக்கே முடியலைங்கிறோம், புதிய ஏற்பாட்டில் அதை விட கடினம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 44வது வசனத்தில் இருந்து, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவன் சொத்தை வித்துட்டான், எல்லாருக்கும் ஈக்குவலேஷன் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். 4வது அதிகாரம் 34 இருந்து, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். இது ஆதி திருச்சபையினுடைய சபை ஒழுங்கு. நம்ம பாஷையில சொன்னா அது சட்ட திட்டங்கள். எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் வைக்கணுங்க. வாசிப்போம். அவன் அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சீப்ருதிவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பர்னபாவும் கொண்டு வந்து வச்சுட்டான். எல்லாரும் அங்க வச்சு அதுதான் அங்குள்ள சபையினுடைய ஒழுங்கு. நல்ல கவனிங்க, நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதி திருச்சபை எப்படி நடந்தது? இப்போ அனனியாவும் சப்பிராலும் வித்தானுங்க. மனைவி அறிய ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்து விட்டு பேதுரு முன்னால கொண்டு வந்து நினைக்கிறான். அப்போஸ்தலர் 5:3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். தேவனிடத்தில் பொய் சொன்னாய். வாசிப்போம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். ஸ்பாட் அவுட். சபை என்ன சட்ட திட்டம் போடுதோ அந்த சட்ட திட்டம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா அதை அங்கீகரிச்சிருவாரு. அதனாலதான் ஸ்பாட்லே அவுட்டு. அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா நீ உள்ள ஒளிச்சு வைக்க அவர் பார்த்துட்டு இருப்பாருன்னு தெரியும். அதுதான் ஞானம்.
நம்ம ஒளிச்சு வைக்கிறோமே, அவரை பார்த்துட்டு இருப்பாரு. அது ஞானம். அந்த ஞானம் ஏன் இல்லை? அதனால தான் செத்தே போயிட்டான். அல்லேலூயா.